வேட்டி 4, சரட்டு 2, தவசி துண்டு 2, அண்டடாயிரங்கடா. அதான் நான் போட்டுருக்கேனுங்க. ஒண்ணுதான் கேட்டா தவசி அண்டடாயிரம். இந்த வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரி பாரு. பெத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு. அத கணக்குல இருந்து விட்டுரு. என்றா சொல்ற? காராறு சிறகு 2, கடுகு போல கண்ணு 2, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவிய. இப்போ உன் வாயில அத இடிச்சு போயிருக்கு. என்றா பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு கிட்டுச்சன்னா கண்ணாமணி திரும்பி போகும். ஏன்டா பல்லு 2 எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளா இருக்குங்களா? என்னது 2 பல்லா? எல்லா பல்லும் தான் மாம்பட்டி மாதிரி நீட்டிட்டு சரிதான் இருக்கிட்டு விஷயத்த சொல்லி காட்சி போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாரில கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்றா முணுமுணுப்பு? உன் பேத்தி கதையை சொல்ல வந்தனா? அவளுக்கு என்ன ஆவடி போட்டுட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டு இருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலைய கொட்டலாவில போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டி போட்டான். பாவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாத்தா? நீ என்னடா இங்க அண்டடாயிரம் கணக்கு போடுற? ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டுன்னு கொட்டது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த? அங்கேயே 4 வார்த்தை கேட்டு போட்டுதானுங்க வந்தேன். இது வேறு ஊருக்குள்ள எத்தனை சீலை துணிக்கார சுத்தினாலும் சரி அத்தனை பேர்த்து இங்கே அனுப்பி வையே. என்ற பேத்துக்கு எப்பேற்பட்ட சீலை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்டா. மாகாளி ஐயா, லேசா தூரல் விழுகிற மாதிரி தெரியுது. களத்து மேட்டுல இருக்க நெல்லு மூட்டையில சாலக்குள்ள எடுத்து வைக்க சொல்லு. ஐயா கும்பிடுறாங்க. என்ன விஷயம்? பெரிய கவுண்டிச்சு உங்க அக்கா பொண்ணுக்கு புடவை எடுத்திருக்காங்க. உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க. எத்தனைடா? 300 ரூபாய்ங்க. சேலை கட்டளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டாளா? அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும். நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. புடுற ஐயா கும்பிடுறாங்க. இருக்கட்டும். ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க. ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க. ஓஹோ, என்றாது 2-3 சேலை எடுத்திருக்கு. எத்தனை? 200 ரூபாங்க. இந்த வாராங்க. நல்லது. ஐயா வணக்கங்க. இருக்கட்டும். ஆத்தா பேத்திக்கு சேலை எடுத்திருக்காங்க. உங்ககிட்ட போய் பணம் வாங்கிக்க சொன்னாங்க. எத்தனை? 400 ரூபாய்ங்க. என்றது நிச்சயார்த்தம் முடிஞ்சு கல்யாணமே நடந்துரும் போல இருக்கு. ஆத்தா அவளை சேலை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஐயா கும்பிடுறானுங்க. இருக்கட்டும். ஆத்தா சீலை எடுத்துச்சா? ஆமாங்க. பேத்திக்கு எடுத்துச்சா? ஆமாங்க. பணத்தை எங்கிட்ட வாங்கி சொல்லிச்சா? ஆமாங்க. எத்தனை? 300 ரூபாய்ங்க. இந்தாங்க. நல்லதுங்க. ஐயா இந்த இடத்துக்கு தான் 300 ரூபாய் எடுத்து போன. அது பெரிய கவுண்டிச்சு எடுத்த பட்டு சேலைங்க. இது தெய்வான எடுத்த நூல் சேலைங்க. தெய்வானையா? கவுண்டரே என்ன அப்படி பாக்குறீங்க? கவுண்டர் வேற சொன்னா கைலாசி வேலைக்கு வாங்கி போடலாம்னு சொன்னாங்க. அது நெசமா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் இந்த சேலை எடுத்தேன். கண்ட பொண்ணுக்கு சேலை எடுத்துக்காளுங்க. காசு கொடுக்க இந்த கவுண்டர் தான் கிடைச்சானா? போடடே போ. கவுண்டரே, திரௌபதிக்கு கிருஷ்ணர் சேலை கொடுத்த மாதிரி அவ்வளவு நேர்த்தி எடுத்துட்டேன். ஏதோ 8 முழத்து ஒரு சேலை எடுத்துட்டேன். பேசாம காசு கொடுத்து போட்டு போவியா? நீ மட்டும் மரியாதை அந்த சேலை காசு கொடுக்கல, போறது 1.5 மானம் இல்ல 1.5 மானம். யோ துணிக்காரே, இந்த சேலை கையோட அவுத்து கொடுத்துறேன். நிறுத்துப்புல பூராத்தனி அவக்கிறதுக்குள்ளேயும் மலமலன் பணம் தனி அவன் கையில கொடுத்து போடுறான். நேத்து பயிர் வச்ச வயக்காட்டுல இவ்வளவு தண்ணி இருக்கு. அழிவு போயிருச்சுன்னா என்ன பண்றது? யார் விட்டாங்கன்னு தெரியலீங்க. என்னடா தெரியல? ஈச்சங்குச்சி மாதிரி கையும் காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளையை வளர்த்துக்கலையே. தோட்டத்துல யாருமே இல்லைங்கிற வாய்க்கால இவ்வளவு தண்ணி போகுது. பம்பு செட்ல யாரா இருக்கா? தெரியலீங்கய்யா. கோடைய மடக்கணும் மடைய. சீக்கிரமா போய் மடைய போ, தண்ணி நிறுத்துறா போட. யாரு பிள்ளாது? நான் இங்க இருக்கேன். கவண்ட தோட்டத்துக்கு என்ன தர்மத்துக்கா வருது? கண்ணா அப்படி நான் திறந்து விடுறதுக்கு. இப்போ உன்னை என்ன பண்ற பாரு. ஓடுறியா நீ? நில்லுப்ல. கவுண்டரே, உங்க தோட்டத்துல வந்து குளிச்சா பொட்டச்சிங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிதான் இங்க வந்து குளிக்கிறோம். நீங்க என்னன்னா எங்க ஆத்தா எனக்கு ஆசையா கொடுத்த ஒரே பாசமாலையும் அறுத்து போட்டீங்களே. யாரு தெய்வனையா? என்ன மணி இவ்வளவு குச்சி ஓடியார? என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வரா. அட கொக்கமக்கா.
அவ வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுதுன்னு நினைக்கும்ல, அதுக்கு தான் துவைக்க போட்டு துணிலன்னு ஒரு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏனம்மணி தங்கச்சியை படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியாமணி. இந்த பாரு உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா, நான் எடுத்து கொடுக்குறேன். இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்லமணி. ஐயோ அதெல்லாம் வேணாம், எனக்கு என்ற சாலியே போதும். அக்கா போதும்க்கா, இன்னும் ஊருக்குள்ளவே போல அதுக்குள்ள இப்படி போட்டு சுத்துறியே. படிச்சுட்டு பத்ம மாதிரி வந்திருக்க, உன் மேல எத்தனை கண்ணு படும்னு எனக்குல தெரியும். டேய், தேங்காய் செதறத பார்த்தா ஊரு கண்ணே படாம வளர்ந்த பொண்ணு இவதான் போல் இருக்கு. நம்ம கண்ணுல பட்டால. டேய் பூச்சி, யாரா இந்த பொண்ணு? அவதான்டா ஆடெல்லாம் மேய்க்கிறாள தெய்வான, அவளோட தங்கச்சி வள்ளி. வாடி. ஏ பெருசு, வீட்டுல ஆரம்பில்லையா? ஏண்டி குத்துக்கல்லு மாதிரி நான் ஒருத்தி உட்காந்துருக்கணும்ல, உன் கண்ணுக்கு தெரியலையாக்கா? நான் கல்லுங்க கூட எல்லாம் ஒண்ணும் பேசுறது இல்ல. ஆடியன் சீமச்சிருக்கி சீரங்க பருப்பி எம்பட வீட்டுக்குள்ளே வந்து என்னையவே கல்லுங்கிறியா? போன்ற ஆத்தா ஆவட இருந்தாலே வாயில்லா பூச்சி. நீ என்றா ஓட்டல் அடியோ முழுங்கின மாதிரி லொடலொடன்னு உருட்டிக்கிட்டு நிக்கிற. பாருவீங்க வாராங்க சித்த இறுக்கி கட்டிக்கிட்டு நில்லு. அதான் அந்த புதுசுக்கு அவனு சிரிக்கி இல்ல என்று தங்கச்சி டீச்சரு. என்ன சார் இதெல்லாம் எங்க உனக்கு புரிய போகுது? நான் பார்க்க வேண்டியவங்களை பார்த்து பேச வேண்டியது பேசிக்கிறேன். கவுண்டரே கவுண்டரே. மதப்பு தான். ஏபுல இங்க வந்தானே அலை கொட்டிக்கிட்டு இருக்க. நீங்க இருக்கிற தைரியத்துல என் தங்கச்சி படிக்க வச்சு போட்டேன். அப்படியே ஒரு வேச்சொல்லி பள்ளிக்கூடத்துல ஒரு வேலை வாங்கி கொடுத்து போட்டீங்கன்னா. ஏபுல நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊரு பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா? ஒண்ணும் என்ன மாதிரி இல்ல, எங்க ஆத்த மாதிரி. காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரையே பேசிக்குவா. அதான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு. ஏம்புல போய் சொல்ற? எப்ப நீ சொல்ல? இவ பேச்ச நம்பாதீங்கடா. இவ தொல்லை தாங்க முடியாம போய்தான் அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு. இவங்க சாவகாசமே நம்மளுக்கு ஆகாது. ஏற்கனவே 2-3 பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு. பஞ்சாயத்து போர்டு ஆபீஸுக்கோ, அங்க வாக்கலாம். எங்க வந்து வாக்குறது? ஏனுங்க ஒரு வயசு பொண்ணு எத்தனை இடத்துல வச்சு பாப்பீங்க? 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ பாக்குறது இங்கே நல்லா வச்சு பாத்து போடுங்க. அட வாப்புல அத்தோய், இவளை சமாளிக்க உன்னாலதான் முடியும், நீயே பாத்துக்கோ. உங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கும் தெரியும். இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத. ஏற்கனவே இருளாய்மையை எனக்கு தான் அந்த வேலையை கவுண்டர் கொடுக்க சொன்னாலும் சொல்லி தொந்தரவு பண்றேன். நீ வேற தொந்தரவு பண்ற. இருக்கிற ஒரு வேலையை ஆருக்கு போட்டு கொடுக்கணும்? ஊருக்கே பெரிய மனுஷர் கவுண்டர். அவர் வீட்டுல கொத்தனார் வேலைக்கு இருந்து நீ 8-8-64 சரியா செல் போட்டு சொல்லி கவுண்டர் கை காமிச்சுட்டா. நீ பிரசிடென்ட் ஏதோ ஒரு ஜெண்டு. யோ கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு. ஏதோ பெருந்தமிக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல் போட்டு போக சொன்னாரு. அக்கா சும்மா ரெடி. சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு. அட அது மட்டும் இல்லையா, என் தங்கச்சிக்கு இந்த வேலை கிடைச்ச உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கணும்னு சொல்லி போட்டு 7 டூர் கார் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. சும்மா நீ என்றானா கவுண்டர் வயசு கூட கேட்காம 1.5 வாட்டுக்கு வேற அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்து போடுறேன்னு சொல்றேன். யோ ஒண்ணு மட்டும் சொல்றையா, நாய் தான் வால் ஆட்டணும், வாலு நாய் ஆட்டக்கூடாது. போர்வ பார்த்தா அடுத்த வாட்டி நீ பிரசன்ட் ஆக மாட்ட போல இருக்கேன். நீ வா வள்ளி. பக்கத்தூர் போய் கவுண்டர் வேலை சொன்னா உனக்கு வேலை கொடுக்காம போயிருவாங்க. அவருக்கு அங்க எக்கச்சக்க ரெஸ்பெக்ட் இருக்கு. அக்கா ரெஸ்பெக்ட் இல்லக்கா ரெஸ்பெக்ட். 4 வார்த்தை சொல்லி கொடுத்தா போதும், மானத்தை வாங்குறீ. பழனிசாமி கரடத்துல இருந்து ஊருக்கு கவுண்டர் தகராறு நமக்கு இருக்குடா. பேசாம அந்த வேலையை அந்த பிள்ளைக்கு போட்டு கொடுத்துரு. என்ன சொல்றேன்? அம்மனே நாளை காலையில சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு கொடுத்து நீ வேலையை சேர்ந்துக்க. இந்த பாரு சர்டிபிகேட் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீ வந்து வேலையை சேர்ந்து